அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரேஷன் கார்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து புதிய ஜிஓவை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 23/1/2024. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அரிசி கார்டுகள் எவ்வளோ பேருக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மகளிர் உரிமை தொகை எவ்வளோ பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பாக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து எப்போ பணம் கிடைக்கும், அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, தமிழ்நாட்டில் மட்டும் அரிசி கார்டு, சர்க்கரை கார்டு, பொருளில்லா கார்டு, விஐபி கார்டு, இந்த 3 வகை கார்டு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பார்க்காத நண்பர்கள் வந்து என்னுடைய ப்ரீவியை போய் பாருங்கள். டிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களும் வந்து விண்ணப்பம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா 30 நாட்களில் உணவு வழங்கல் துறையால் வந்து வீட்டுக்கு சென்று ஆய்வு பண்ணி, விஏஓ மூலம் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து 30 நாளில் கொடுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 2023 சட்டசபை கூட்டத்தொடரில் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து அந்த குடும்ப அட்டையிலேருந்து பேரை நீக்கிட்டு புதிய கார்டு சேர்க்கறதுக்காக வந்து நிறையா விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் 40,000 பேர் வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு வந்து கலங்கி போய் நிற்கிது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 2,20,00,000 பேர் வந்து அரிசி கார்டுதாரர்கள் இருக்காங்க. விஐபி கார்டு வந்து 2 கோடி பேர் இருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 2,22,00,000 பேர் வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கார்டுதாரர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து அரிசி கார்டுகள் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்கும். அது இல்லாமல் சர்க்கரை கார்டு வந்து ஒரு 10% இருக்கும். பாக்கி வந்து விஐபி கார்டில் இருக்கிறாங்க. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஐபி கார்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து யாரும் அரசியல்வாதியாக இருப்பாங்க, சினிமா ஆக்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷன் பொருள் எதுவுமே தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த அரிசி கார்டுன்னு மட்டும் இருக்கிறாங்க பாருங்கள், 2,20,00,000 பேரில் வந்து 1,14,00,000 பேருக்கு தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குது. பாக்கி 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்கா அவங்களுக்குலாம் வந்து பணம் இப்போ இல்லை அரசுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருக்கணும், அதாவது நாங்கள் தேர்தலை ஜெயிச்சு வந்தோம்னு சொன்னாக்கா 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் வந்து ஏழைகளுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சி கட்டலில் உட்காந்துச்சுன்னா மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? 2,20,00,000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 1,14,00,000 பேருக்கு தான் கொடுத்துருங்க. பாக்கி 1 கோடி பேருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கவே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவங்க விண்ணப்பம் கொடுத்தவங்களில் வந்து 1,65,00,000 பேர் தான் விண்ணப்பம் கொடுத்தாங்க. பாக்கி இருக்க 50,00,000 பேருக்கு விண்ணப்பம் வந்து கொடுக்கவும் இல்லை. 50,00,000 பேருக்கு இவங்க விண்ணப்பத்தை வாங்கி வச்சுட்டு பணத்தையும் கொடுக்க முடியல. காரணம், உங்களுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு வந்து வசதி இருக்குது. சார், தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லை, அதாவது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது, கார் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. கார் இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஸோ இப்படிலாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிற அடிப்படையில் தமிழக அரசு சிந்திச்சு நிதானமாக அடுத்த ஆட்சியில் அடுத்த எலெக்ஷனில் தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 40,000 பேரும் மாதம் வந்து விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் இப்போ வந்து உடனே ஸ்டாப் பண்ணுங்க, இவங்களுக்கு கார்டு கொடுத்துட்டாக்கா நம்ம அவங்களுக்கு வந்து மேல்முறை இது பண்ணுவாங்க, அதாவது உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் 23/1/2024 புதிய செய்தி இதுதாங்க. யார் விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கார்டு கிடைக்காது. ஒரே அட்ரஸில் ஒரே முகவரியில் இருந்தால் அது கிடைக்காது. வேறு ஊரில் இருந்துச்சுனாக்கா ஆய்வு பண்ணி ஒரு மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 40,000 பேர் நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா 400 பேருக்கு தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் சரி, வட்ட வழங்கல் அதிகாரிகளும் தெளிவாக தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.